அருளின் காலமான இரக்கத்தின் சிறப்பு காலத்தை புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு அவரின் அதிசய அற்புதங்களோடு இந்த பிப்ரவரி மாதத்தை தொடங்க உள்ளோம். தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பவன் எவனும் திருடன் என்கிறார் காந்தியடிகளார். ஆகவே தர்ம செயல்களில் அதிக ஆர்வம் கொள்வோம். சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் கிடையாது. பாடுகள் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. தவக்காலத்தில் இறைவன் நம்மை புதுப்பித்து புது வாழ்வு தர புனித அந்தோணியார் மூலம் அழைக்கின்றார். தவக்காலம் ஒரு மன்னிப்பின் காலம். பயங்கர குளிருக்கு பின்னர் இலைகள் உதிர்ந்து புதிய தளிர் வரும் காலம். அருளின் காலம், நம்பிக்கையின் காலம், மன்னிப்பின் காலம். கிறிஸ்து என்ற தளிர் நம்மிலே வாழ்ந்திட பாவம் என்ற இலைகளை உதிர்க்கும் காலம். இறை வார்த்தையை கருவியாக கொண்டு வீழ்த்த நினைத்த சாத்தானை அதே இறை வார்த்தையை சம்மட்டியாக்கி சாத்தானை விரட்டி அடித்து சரித்திரம் படைத்தவர் நம்மோடு இருக்கின்றவர் நம் புனித அந்தோணியார். அவரின் துணை கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தை நம்பிக்கையோடு பயணிப்போம். தந்தை அவர்கள் இப்போது தேரை மந்திரிப்பார்கள். தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, என்னாலும் எங்களை படைத்து பராமரித்து பாதுகாப்பு மேலான அன்பிற்கும் கருணை எங்களுடைய பங்கின் காவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரினுடைய திரு சுரூபத்தை எங்கள் தோள்களில் கொண்டு ஜெபித்து வலம் வருகிற வேளையில் நாங்கள் எழுப்புகிற விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் எங்கள் அன்பிற்குரிய கோடி அற்புதர் புனித அந்தோணியாரினுடைய வல்லமையான பரிந்துரையின் வழியாக நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு வழங்கி வழிநடத்திடுவீராக. இயேசு கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடர்ந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோணியாரே வாழ்க 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 அந்தோணியாரே. நம் அனைவரும் மாமரியிலே கலந்து கொள்வோம். முதலிலே பலிபீட சிறுவர்கள், அதை தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள், அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள். தேரை நாம் சுமந்து கொண்டு வருவோம். பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த
படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த சமத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை துலகிடும் நீதியே, துயரினை போக்கிடும் சஞ்சீவியே, தூய்மை துலகிடும் நீதியே, துயரினை போக்கிடும் சஞ்சீவியே, செவித்திடும் குறிமாதர்கள், வரமழை பொழிபவர் நீரே, செவித்திடும் குறிமாதர்கள், வரமழை பொழிபவர் நீரே, தூயவர் பரிசுத்த நல்லவர், நல்லவர், தூயவர், சுத்த வல்லவர், நல்லவர், வாழ்த்தி போற்றிடுவோம். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவமறிமிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாயகரே, தஞ்சமென உம்மை நாடி வந்தோம். தஞ்சமென உம்மை நாடி வந்தோம். வாழ்க, 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 எங்கள் காவலரே. வாழ்க, 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 எங்கள் காவலரே. வழி தவறி போவோருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்குணங்களை ஒளித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி புனித அந்தோணியாரே, அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்றும் மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வருகை பாடல் பாடி
சின்ன பசங்க முன்னாடி போங்க. முன்னாடி வாங்க. பாலா எல்லாரும் முன்னாடி குட்டீஸ் எல்லாம் முன்னாடி வா. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்திலே நாம் இருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை. இந்த அற்புதமான இந்த மாலை வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவி ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். அது மாதிரி நல்ல நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில இந்த ஆலய வளாகம் முழுவதும் இன்றைக்கு இறை அருளால் நிரம்பி இருந்ததை நாங்கள் அனைவரும் உணர்ந்தோம். இன்று மேலும் ஆண்டவருடைய அருள் நம்முடைய பாதுகாவல் வழியாக இந்த இடத்தை நிரப்புவதற்காக அருள் தந்தை வினோத் அவர்களை நமக்கு இந்த மாலை திருப்பணி நிறைவேற்றவும் ஆராதனை வழியாக ஆண்டவருடைய அளப்பறை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தந்தை அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தந்தை வினோத் அவர்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தைச் சேர்ந்த குருவானவர், ஒரு அருள் பணியாளர். அவர் ஒட்டியம்பாக்கத்தில் இருக்கிற இடைவிடா சகாய மாதாவுடைய பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். தாழம்பூர் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். என்ன கோயில் இருக்கு தாழம்பூர்ல? துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கவும். ஆசியாவிலே முதல் முறையாக அந்த பாயிண்ட் நான் சொன்னேன். ஆசியாவிலே, இந்தியாவில் இல்லை, ஆசியாவிலே முதல் முறையாக அந்த இடத்துல தான் தாழம்பூர். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மகால்பூர் நினைக்கிறேன். அங்க தந்தை இந்த துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கும் மாதாவுடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று கொண்டு அதனுடைய பங்கு தந்தையாக இருந்து கொண்டு மிக அற்புதமான பணியாற்றி கொண்டிருக்கிற அனைமரியாளுடைய மகனாக இருந்து கொண்டிருக்கிற அருள் பணியா வினோத் அவர்களை நம்முடைய பங்கிற்கு ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்து அவரை அன்புடன் வருக வருக என்று வரவேற்போம். அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். அதற்கு பிற்பாடு நாம் திருப்பலிக்குள் இணைவோம். இன்றைய திருப்பலியாண்டு இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி அருள் சகாயம் அற்புத ஜெயசித்ரா குடும்பத்தார் நன்றி வழியாகவும், அற்புத ஜான் கிளமன் உதயராணி நொயலின் குடும்பத்தார் நன்றி வழியாகவும், ஜோகின் ஏசம்மாள் குடும்பத்தார் நன்றி வழியாகவும், ஜான் குடும்பத்தார் நன்றி வழியாகவும், இருதயபாபு ஏசு தங்கம் குடும்பத்தார் நன்றி வழியாகவும், ராஜா ஜூலியட் நன்றி வழியாகவும், அந்தோனிராஜ் மோட்சராக்கினி குடும்பத்தார் நன்றி வழியாகவும், பிரேம்குமார் மெட்டில்டா ரூபி நன்றி வழியாகவும், மரியா ரோட்லைன்ஸ் நன்றி வழியாகவும், சந்தியா சார்லி நன்றி வழியாகவும், மேலுமாக சிறப்பு கருத்துக்களாக மெர்சி நிரோபா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும்
நிதிஷ்குமார் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், பிரதீப் சேவியர் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், ஹரிஹரன் தோல் வியாதி விரைவில் நீங்க இறையாசிர் வேண்டியும், சதீஷ் பாபு ஜான்சி விரைவில் வீடு கட்டி முடிப்பதற்கு இறையாசிர் வேண்டியும், ஜோபி பீனா கருத்துக்கள் நிறைவேறவும், பிரதீப் குமார் பவானி குழந்தை வரம் வேண்டியும், மேலுமாக உலகில் வாழ்ந்து மறைந்த பிரான்சிஸ் மேரி சிசிலி ரோசி ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஹேசல் ஹெய்ட்லின் சகாயராணி ஆண்மலை பாட்ரிக்காகவும், ஆண்ட்ரூஸ் ஆண்மலை பாட்ரிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. நம் அனைவரும் திருப்பலிக்கு தயாராகும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரினுடைய அன்பு நிறை பக்தர்களே, இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை மாலை அருள் விழா கொண்டாட்டத்திற்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிற இந்த இனிய வேளையிலே இங்கே இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் இத்திருப்பீடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய கண்ணீர், கவலைகள், துன்பத் துயரங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இறைவன் திருப்பலியின் வழியாக துடைத்தருள, நிறைவேற்றியருள தெய்வீக பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிக சிறப்பாக என்னுடைய சிறப்பு கருத்துக்களாக தாழம்பூர் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னைக்கு அற்புதமான ஒரு மிகப்பெரிய தேவாலயம் கட்டி எழுப்பிட அந்த பணியை விரைவில் துவங்கிட புனித அந்தோணியாரினுடைய வல்லமையான பரிந்துரையின் வழியாக இறைவன் அதனை ஆசிர்வதிக்க இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். அந்த அன்னைக்கு கோவில் கட்ட நிலத்தை தானமாக வழங்கிய திரு மார்ட்டின், அம்மா ஃபிலோமினா, திரு வால்டர் இவருடைய உடல் உள்ள ஆண் மலரனுக்காகவும், நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை இவருடைய உடல் உள்ள ஆண் மலரனுக்காகவும் இத்தெய்வீக பலியை ஒப்பு கொடுப்போம். இந்த பங்கிற்காக உழைக்கக்கூடிய அருட்சகோதரிகள், தன்னார்வலர்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் இத்திருப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 9 முதல் 10, 14, 24 முதல் 25 வரை உள்ள இறை வசனங்கள். அந்நாட்களில் அப்சலோம் தாவீது பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்குள் கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசரே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்து உள்ளார் என்று கூறினார். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிரியாக தீங்கிழைத்த எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தன் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதுலுரை பாடல் பல்லவி. தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்தினேன். பல்லவி.
ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம்முதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவனம் பணிகளை தாங்கிக் கொண்டார், தன் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5, இறை வசனங்கள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவருள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டிருந்தார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உம்மை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து
அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னதும் இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரினுடைய அன்பு பக்தர்களே, இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை மாலை அருள் விழா கொண்டாட்டத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்தோணியாரின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியின் காரணமாகவும் ஆண்டவரின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாகவும் நீங்கள் எல்லோரும் திரண்டு வந்திருப்பது எவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த தெய்வீக ஆலயத்திற்குள் கொண்டு வருகிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது அளவு கடந்த ஒரு ஆனந்தத்தில் நான் மூழ்குவதை உணர முடிகிறது. நம்பிக்கையினவர்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட நற்செய்தி வாசகம் ஒரு அற்புதமான ஒரு நற்செய்தி வாசகம். அதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த 3 பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு மறையுரை சிந்தனையை இரத்தின சுருக்கமாக வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஆணவம் தவிர்ப்போம், இயேசுவிடம் வருவோம். சொல்லுங்க. இரண்டாவது, இயேசுவை தொடுவோம், அகமகிழ்வோம். மூன்றாவது, நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகத்தில், கடைசியாக, அதை நான் உங்களுக்கு விளக்கும் போது உங்களுக்கு புரியும், கடைசியாக இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோம், வாழ்வு பெறுவோம். இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோம், வாழ்வு பெறுவோம். இந்த 3 சிந்தனைகளை இரத்தின சுருக்கமாக, முதலாவது ஆணவம் தவிர்ப்போம், இயேசுவிடம் வருவோம். இந்த வாசகம், வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை எல்லோரும் உற்று கவனித்திருப்பீர்கள். கவனிச்சிங்களா? கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? தயாரா? நான் பொதுவாலாம் கேள்வி கேட்க மாட்டேன், ஆட்களை கரம் நீட்டி தான் கேள்வி கேட்பேன். தயாரா? அதுக்கு நாங்க தயாரல்ல ஃபாதர், நீங்க தாயார் தான். அவங்க பாருங்க எவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க, நாங்க தயார் ஃபாதர் அப்படின்னு. நான் கேள்வியெல்லாம் கேட்க போறதில்ல, சும்மா சொன்னேன். ஏன்னா இயேசுவிடம் சொல்றாங்க, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று இயேசு சொல்றாரு. சில சமயங்கள் கத்தோலிக்க திரு அவையில சொல்ல வேண்டியது இருக்கு, அவர்கள் செபிக்கவில்லை, உறங்குகிறார்கள். ஏன்? எந்த கேள்வியை கேட்டாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க பரவாயில்ல, மதுரவாய் மக்கள், அந்தோணியாரின் பக்தர்கள் கொஞ்சம் இன்னும் துடிப்போடு, மன உறுதியோடு
தயார் நிலையில் இருக்கக்கூடிய தாயார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க. ஆர்வத்தோடு அந்தோணியாரினுடைய பக்தியை, அந்தோணியாரினுடைய பரிந்துரையை நாடி ஜெபிக்க வேண்டும் என்று நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. முதல் சிந்தனை, ஆணவம் தவிர்ப்போம், இயேசுவிடம் வருவோம். இதுல என்ன, ஆணவம் எப்படி தவிர்ப்பது, இயேசுவிடம் எப்படி வருவது? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துல முதலில் தொழுகை கூட தலைவர் யாயிர், அவர் இயேசு கிட்ட வந்து என்ன சொல்றாரு, கேட்கிறாரு, என் மகள் சாக கிடக்கிறாள், நீங்க வாங்க. யார் வந்து கேட்கிறது? தொழுகை கூட தலைவர் யாயிர் கேட்கிறார். தொழுகை கூடம் என்றால் என்ன? மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கும் ஒரு இடத்திற்கு. இப்போது நமக்கு அது தேவாலயம், ஆலயம், கோவில், திருக்கோயில் என்று நாம பெயர் வைத்திருக்கிறோம். அந்த காலத்தில் அது தொழுகை கூடம், எருசலேம் ஆலயம், இப்படி அதற்கான வேறுபாடுகள். அப்ப அந்த தொழுகை கூடத்தின் தலைவர் தன் மகனினுடைய உடல்நிலை சரியின்மைக்கு அவர் யாரிடம் வருகிறார்? இயேசுவிடம் வருகிறார். யோசிச்சு பாருங்க, அவரே இப்படி யோசித்திருக்கலாமே, நானே ஒரு தொழுகை கூடத்தின் தலைவராக இருந்து கொண்டு எதற்காக நான் இயேசுவிடம் போக வேண்டும்? என் தொழுகை கூடத்தில் என் தலைமையின் கீழ் இவ்வளவு மக்கள் கூடுகிற போது நான் இயேசுவிடம் சென்றால் அவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் போகாம, இயேசுவிடம் போய் கேட்காம இருந்திருக்கலாமா இல்லையா? ஆனால் தான் தொழுகை கூட தலைவனாக இருந்தாலும் தன் ஆணவத்தை தவிர்த்து விட்டு, தன் நிலையை அவர் மறந்து விட்டு இயேசுவிடம் ஓடோடி வருகிறார். இப்ப இந்த சமூகத்துல பெரும்பாலும் இயேசுவிடம் வருகிறவர்கள் யாராக இருக்கிறாங்க சொல்லுங்க? இல்ல கோவிலுக்கு வர்றவங்க யார் யாரெல்லாம்? மன நிம்மதி இல்லாதவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், ஏழைகள், தேவையில் இருப்பவர்கள், ஏதாவது ஜெப விண்ணப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இவர்கள்தான் ஆலயத்தை நாடி வருகிறார்கள், இயேசுவை நாடி வருகிறார்கள். ஆனா பெரும்பாலும் சொத்து உள்ளவர்கள், பெரிய பணம் படைத்தவர்கள், மிக உயரிய பதவியில் உள்ளவர்கள்லாம் இயேசு கிட்ட வர்றதில்லை, கோவிலுக்கு வர்றதில்லை, கோவிலுக்கு வர்றதில்லை. ஏன்? அந்த நிலையிலிருந்து அவர்களால் இறங்க முடியல. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் அப்ப பார்க்கலாம், ஏழைகள் எல்லாம் ஃபாதர் எப்ப வரீங்க, பணக்காரங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அவர்கள் வீட்டுக்கு நம்ம கேரல்ஸுக்கு போனா கூட அவங்க வீட்டுல யாராச்சும் இருப்பாங்க, ஐயா வெளியே போயிருக்காரு, ஐயா மேல் மாடியில இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலையிலிருந்து இறங்கி வருவதற்கான தடைகள் நம்முடைய சமூகத்துல நிறைய இருக்குது. இயேசுவிடம் வருவதற்கு நமக்கு பல தடைகள் உண்டு. அதிலே முதல் தடை ஆணவம். ஒரு நிலைக்கு போயிட்டா எனக்கு எதற்கு கடவுள், எனக்கு எதற்கு அந்தோணியார், எனக்கு எதற்கு பக்தி முயற்சி, நான் எதற்கு திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்குது. நான் ஒரு பங்குல உதவி பங்கு தந்தையாக இருக்கும் போது அதுல ஒரு அம்மா என்கிட்ட ஃபாதர் எங்களை பிளஸ் பண்ணணும் ஃபாதர், பார்த்தா நல்ல மங்களகரமா இருக்கிறாங்க, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, உங்க கணவர் வரலையாம்மா? வந்திருக்கிறார் ஃபாதர். எங்கம்மா? கார்ல இருக்கார் ஃபாதர். ஏன் அவரு வரமாட்டாரா? இல்ல ஃபாதர், அவர் கார்ல இருந்து இங்கெல்லாம் இறங்கிலாம் வரமாட்டார் ஃபாதர், ஒரு பெரிய ஒரு ஐ போஸ்ட்ல இருக்கார் ஃபாதர். பாத்தீங்களா, அவ்வளவு தூரம் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து வந்தவர் அந்த காரின் கதவை திறந்து வெளியே வந்து அந்த கோவிலுக்குள்ளே தன்னை படைத்த ஆண்டவரை பார்ப்பதற்கு அவரால் இறங்கி வர முடியல. என்ன தடுக்குது? அவரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு சமூகத்துல, அதனால இறங்கி வர அவரால் முடியல. அப்ப அதனால தொழுகை கூட தலைவர் யாயிர் நமக்கு கற்பிக்கும் முதல் பாடம் என்ன? ஆணவத்தை தவிர்த்தால் நாம் இயேசுவிடம் தானாய் வருவோம். இயேசுவிடம் வருவதற்கு இருக்கிற தடைகளை நீங்கள் உடைப்பீர்களே ஆனால் தானாய் இயேசுவிடம் நாம் வருவோம், இயேசு நம்மை கொண்டு வருவார். இல்லை, நான் தடைகளை உடைக்க விருப்பம் இல்லை என்றால் இயேசுவிடம் நாம் கடைசி வர வரவே முடியாது. இரண்டாவது, இயேசுவை தொடுவோம், அகமகிழ்வோம். இன்றைக்கு இந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட இந்த பெண் இயேசுவினுடைய ஆடையின் ஓரத்தையாவது தொட்டுணும் அப்படின்னு ஆசைப்படுறா.
அவருடைய ஆசை எவ்வளவு பெரிய ஆசை தெரியுங்களா? 12 ஆண்டுகளாக அந்த பெண் செய்யாத முயற்சியே இல்லை. எல்லா முயற்சிகளையும் எடுத்து விட்டாள். மருத்துவரை பார்த்து விட்டால், தன்னிடத்தில் சொத்து இருக்கிற எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டால், எல்லா முயற்சிகளும் வீணான பிறகு கடைசியாக அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, இயேசு பயணித்து போகிற போது அந்த கூட்ட நெரிசலில் எப்படியாவது உள்ளே சென்று அவருடைய ஆலயத்தின் ஒரு ஓரத்தையாவது தொட்டுணும். அப்ப இயேசுவை தொட்டால் நாம் நலம் பெறுவதோடு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப இயேசுவை தொடுவதற்கு கிறிஸ்தவர்களில் பாக்கியம் பெற்றவர்கள் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். We have the privilege to touch Jesus and to consume Jesus in the form of Eucharist. நற்கருணையின் வழியாக இயேசுவை தொடுவதற்கும், நற்கருணை வழியாக இயேசுவை நற்கருணையாக உண்டு மகிழ்வதற்கும் பாக்கியவங்கள் யாரு? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிகிறதா? இயேசுவை தொட்ட பிறகு 12 ஆண்டுகளாக எல்லா முயற்சிகளிலும் தோற்று போன ஒரு பெண்மணி சுகம் காண்கிறாள், மகிழ்ச்சி அடைகிறாள் என்றால், இயேசுவை அனுதினமும் தொடுவதற்கும் அவரை உணவாக உண்பதற்கும் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தரப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவை தொடுறதுக்கு, அவரை உணவாக அருந்துவதற்கு நம்மள பல பேர் முன் வருவதில்லை. அப்ப இயேசுவை தொட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நலம் பெறுவோம், மகிழ்ச்சி அடைவோம். நிறைய பேரு நிறைய நோயோடு, மனக்கவலையோடு, துன்ப துயரங்களோடு இருக்கிறாங்க. கோவிலுக்கு வர மாட்டாங்க, நற்கருணையை வாங்க மாட்டாங்க. நற்கருணையை வாங்கி அதை உண்டு நலம் பெற அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவநம்பிக்கை. அது அடுத்த பாயிண்ட்ல வர. இப்ப இயேசுவை தொடுகிற பாக்கியத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் பெற்றிருக்கிறோம். இதை விட பாக்கியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காதுங்க, எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கு நிறைய பிரிவினை சபைகளுக்கு மக்கள் போறாங்க. ஏன் போறீங்க? எங்க இதுல ஃபாதர் சரியா பூசை வைக்க மாட்டாரு, அவர் சரியா பாட மாட்டாரு, எங்க இதுல பாட்டு ஆட்டம் பாட்டம்லாம் இல்லை. அங்க போனா நல்லா குதிக்கிறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே இருக்கும், நற்கருணையில் ஆண்டவர் அங்கே இருப்பதில்லை. Where there is no Lord, the Lord's presence, there is no blessing. எங்கே ஆண்டவர் இல்லையோ அங்கே ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் குறைவுபட்டு இருக்கலாம், ஆண்டவர் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் குறைவுபட்டவர் அல்ல. அவர் குறைவுபட்டவர் அல்ல. அவர் நம்மிலே நலம் நல்கக்கூடிய ஆண்டவர், நம் வாழ்வில் அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். அவர்தான் இறுதி உணவின் போது சொன்னார், இது என் உடல், இது என் இரத்தம். அதையே மறந்துட்டு எல்லாம் பிச்சை 4 பக்கமும் போய் சேர்ந்துட்டான். நற்கருணையை மறந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் அநாதைகள். 3வது, இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோம், வாழ்வு பெறுவோம். இயேசு கிட்ட வந்த உடனே அவங்க சொல்றாங்க, சிறுமி இறந்துட்டா, சிறுமி இறந்து விட்டால். யார் சொல்றது? அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறார். அத சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. என்ன பண்ணாங்க? நகைத்தார்கள், சிரித்தார்கள் என்று போட்டிருக்கு. வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், நம் வாழ்க்கையில ஏன் என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கல, ஏன் என் வாழ்க்கையில நான் வேண்டுவது கிடைக்கல, ஏன் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அவநம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்வு கிடைக்காது. அந்த பொண்ணு இறந்து விட்டால் என்று நம்பிய கூட்டத்திடம் அவள் உறங்குகிறாள் என்று சொன்ன உடனே எல்லாம் குபீர்னு ஒரு சிரிப்பு. ஐயோ, இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, பொண்ணு செத்து போயிட்டா இவர் இன்னும் உறங்குகிறான் என்று சொல்லுகிறார்களே. யாரு? எவ்வளவு அதிசயங்களை செய்த இந்த மனிதன் இயேசுவினுடைய வருகைக்காக, அவருடைய பயணத்திற்காக, அவர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சாறை சாறையாக சென்ற மக்கள். அந்த இயேசு சொல்றார், அவள் இறக்கவில்லை, உறங்குகிறாள், நம்பிக்கை கொள்ளாமல் நகைத்தார்கள்.
கொஞ்ச நேரத்துல சிறுமி எழுந்து உக்காந்த உடனே அவமானப்பட்டு போனார்கள். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். சில சமயங்கள்ல கவலைப்படாதீங்க, அந்தோணியார்கிட்ட ஜெபியுங்க, பரிந்துரையை கேளுங்க, நடக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு போறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. நடக்கும் என்று சொல்லி நாங்கள் உள்ளத்திலே அந்த நம்பிக்கை ஆழமாக விதைப்பவர்களுக்கு கட்டாயம் நடக்கும். நடக்கும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னைக்கு ஒரு இடம் ஒன்று கிடைக்க வேண்டும், ஒரு பட்டா இடம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை நான் மேற்கொண்ட போது சந்தித்த 99.9% பேர் இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவர் ஒரு முயற்சி செய்யறாரு, நல்லதுதான், ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் யாரு கொடுப்பா? ஃபாதரு அவர் ஒரு விருப்பத்துக்கு ஏதோ பண்றாரு, பண்ணிட்டு போட்டோம். இப்படி பேசியவர்கள் தான் 99.9%. அந்த ஒரே ஒரு புள்ளி சதவிகிதம் தான் சரி ஃபாதர் முயற்சி எடுக்கிறாரு, கொஞ்சம் கூட இருப்போம். நம்பிக்கையவர்களே, நடக்காது, கிடைக்காது, ஆகாது என்று சொன்னவர்கள் மத்தியில அந்த மனிதனிடமிருந்து 1 ஏக்கர் நிலத்தை தானமாகவே அன்னை மரியாள் தன் பெயரில் பதிவு செய்து கொண்டாள் என்றால் இதற்கு பெயர்தான் என் நம்பிக்கையவர்களே நம்பிக்கை. இதற்கு பெயர்தான் நம்பிக்கை. ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்புகிறீர்களே என்றால் முதலில் நம்ப வேண்டியது நீங்கள் தான் நம்பணும். எங்க அப்பா நம்புறாரு, எங்க அம்மா நம்புறாங்க, என் புருஷன் நம்புறாரு, என் பொண்டாட்டி நம்புறா, அதனால நடந்துரும். நான் நம்புறேனா இல்லையா? அதுதான் இங்க கேள்வி. நம்பிக்கை என்பது அதில்தான், முழுமையாக நம்புவதில் தான் நம்பிக்கை அடங்கி இருக்கிறது. எனவேதான் இங்க பாருங்க, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார் தொழுகை கூட தலைவர் யாயிர். அவர் மகள் உயிர் பெற்றெழுந்தால் அங்கே வாழ்வு பிறந்தது. அங்கே என்ன பிறந்தது? வாழ்வு பிறந்தது. உங்க வாழ்க்கையிலும் நம்ம வாழ்வது போல தெரிந்தாலும் நாம் பாதி பேர் இறந்தேதான் நடைப்பணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு வாழ்வு இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் நம்பிக்கை ஆழப்பெற வேண்டும். நம்பிக்கை ஆழப்பெற வேண்டும். எனவே நம்பிக்கையவர்களே, 3 மிக முத்தான சிந்தனை துளிகளை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். முதலாவது என்ன? ரெண்டாவது, மூன்றாவது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க. முதலாவது என்ன? ஆணவத்தை தவிர்ப்போம், இயேசுவிடம் வருவோம். இரண்டாவது, இயேசுவை தொடுவோம், அகமகிழ்வோம். மூன்றாவது, நம்பிக்கை கொள்வோம், இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோம், வாழ்வு பெறுவோம். மூன்றையும் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், இருத்திக் கொள்ளுங்கள். கட்டாயம் அந்தோணியாரின் வழியாக இறைவன் உங்கள் வாழ்வில் மாற்றங்களை கொணருவார். ஆமென். நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய பாதங்கள் அந்தோணியாருடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை எடுத்துச் சொல். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையொருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும்
குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, நம்பிக்கையோடு முது திருமுன்னிலையில் நாங்கள் எடுத்துரைத்த இந்த அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். காணிக்கை பாட சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரினுடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றி அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு நீதாமே வலுவூட்டுகின்றி அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றி அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றி. ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பொன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் மீதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் நன்றியாகவும் சிறப்பு கருத்துகளோடும் பாதுகாவலுடைய பரிந்துரையை ஆசியை வேண்டி இந்த கல்வாரி பலியில் நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகி எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்துடைய இந்த 3வது நாளை காணக்கூடிய ஆசியை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அதுவும் சிறப்பாக இந்த முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஆலயத்தில் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு கூட நம்முடைய பாதுகாவலரை அண்டி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டலுக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக, சிறப்பாக திருவடியிலே கலந்து ஜெபிக்கிற நம் அத்துணை பேருடைய வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமகமுடியில் ஏற்றியுள்ள அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள் அருவுக்கு என்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், நாம் இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிற புனித பிளேஸ், புனித தோமையார், தோமான், அன்னை திரேசாம், தெய்வ சகாய், இவ்வுலகில் எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முதியிறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழுந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறந்து போனதாக கருதப்பட்ட சிறுமியை உயிர் பெற்றெழ செய்த ஆண்டவர் இவரே. இந்த உன்னதமான தேவனின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உணவு நம்மில் நிறைந்த
நம் அனைவரும் ஒழுங்கால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை 2026 ஆண்டினுடைய 2வது மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில நம்முடைய கோடி அற்புதராம் புனித அந்தோனியா பாதத்துல நாம் குழுமி வந்திருக்கிறோம். அவரது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், தொடர்ந்து அவருடைய பரிந்துரையும் பாதுகாவலும் எப்போதும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கிய ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் ஒருவரான புனித அந்தோனியாரே, கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். நாம் கேட்கிற அநேக காரியங்களை தட்டாமல் நமக்காக பரிந்து வீசி பெற்று தருகிற ஒரு அற்புதமான ஒரு புனிதரை நாம் பாதுகாவலாய் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய பாதத்தில் நம்முடைய குடும்பங்களை இப்ப கொடுப்போம். நம் குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த பிள்ளைகள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் வளரவும், குறிப்பாக இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில நேரத்தை வீணடிக்காமல் பொறுப்புணர்ந்து கடமை உணர்வோடு இந்த தேர்வுக்கு நல்ல முறையில் நீங்கள் தயாரிக்கவும், அந்த தேர்வை எதிர்கொள்வதற்கான அருளையும் ஞானத்தையும் தரும்படியாய் என்றாடும். படித்து முடித்திருக்கிற நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். தட்டு தடுமாறி திசை தெரியாமல் போகாமல் நேரிய வழியிலே பயணிக்கக்கூடிய வாழ்வை இந்த பிள்ளைகள் கண்டடைய வேண்டும் என்று அவளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக நமது குடும்பத்தில் இருக்கிற வயது வந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் திருமண ஏற்பாடுகள் செய்வதற்காக முனைந்து கொண்டிருக்க வேளையில சில பல காரணங்களால, இந்த திருமண தடைகளால சரியான வரன்கள் அமையாமல் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு மன கவலையோடு கொண்டு இருக்கிற சூழல்களை நாம் காண்கிறோம். ஆகவே இந்த திருமண தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமைந்து திருமண வாழ்வில் இணைவதற்கான ஒரு அழகான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண வாழ்விளைந்து ஒரு சில ஆண்டுகள் ஆகி குழந்தையின்மையினால மிகுந்த கவலையுற்று அழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஞான தம்பதிகளை அனைவரையும் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்து பேசினால அந்த கர்ப்பத்தின் கனியை தொட்டு அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அவர்களுக்கு அற்புத விதமாய் குழந்தை பேற்றை கொடுத்து நம்முடைய வாழ்விட மகிழ்வை கொணர வேண்டும் என்று ஜெபிப்போம். தாய்மை படைந்து கருவுற்று பேறுகாலத்திற்காக இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிப்போம். அந்த கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த சிசுக்கள் அனைத்தும் நல்ல முறையிலே வளர வேண்டும். எந்த விதமான குறைபாடின்றி அந்த குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தியை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த ஆண்டில் நம்முடைய குடும்பத்தை குறித்து பலவிதமான காரியங்களை முன்னெடுக்க இருக்கிற பெற்றோர்கள், நாம் நினைத்திருக்கிற பலவிதமான காரியங்கள், வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, இப்படி பல திட்டங்களாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க அத்தனை பேருடைய காரியங்களையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எவையெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறார் அத்துணை காரியங்களுடைய அற்புத புனித அந்தோனியா நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் செய்து கொண்டிருக்க வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் வழியாக கிடைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பொருளாதார தேவைகள் குறைமின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நம் அனைவரும் மீட்டுக் கொள்ள வேண்டுமா என்று ஜெபிப்போம். சிறப்பாக தொழில் குறித்து, வியாபாரம் குறித்து எடுத்துக்கிற பலவிதமான திட்டங்கள், முயற்சி அனைத்தையும் திருவினையாக்கி தரும்படியாய் பெற்றார்.
அதில் அநேகருக்கு ஏற்பட்டிருக்க உடல்நல குறைவுகளால் பலவிதமான வலிகள் வேதனைகளோடு மருத்துவமனை வீடுகளிலும் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிற வயதான முதியவர்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்து பேசுகிறபடியா அவர் அனைவருக்கும் பூரண சுகத்தை கிடைக்கும், பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்று என்றால் இன்னும் அநேகருக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்கள், மன உளைச்சிகள், மன காயங்கள், மன பாரங்களால மனநோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், நிறைய பேர் தூக்கத்தை இழந்திருப்பவர்கள், நிம்மதியை தொலைத்தவர்கள், நம்பிக்கை இழந்தவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த உள்ளங்களுக்கெல்லாம் அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் நல்ல உறக்கத்தையும் தரும்படியாய் என்றால் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மன கவலைகளில் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. இல்லாமல் இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறி உமது அருளின் தூய்மையால் கோடி அர்ப்பணப்பட்ட புனித அந்தோணியாரே, அண்டி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரும் கருணை கண்களை திருப்பிலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு, ஆண்டவர்களோடு இருப்பாராக. நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோய் இருந்தும் உள்ள நோய் இருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கு உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக நானும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபம் முடிந்தவுடன் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.